வணக்கம் பிள்ளைகள். 2023ஆம் ஆண்டு நடந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் முதல் 10 கேள்விகள் பார்த்திருந்தோம். ஸோ அடுத்ததாக இருக்கிற 11 வரைக்கும் 20 வரைக்குமான கேள்விகள் ஒன் த ஸ்பாட் எக்ஸாம் ஹாலில் வச்சு நம்ம எப்படி பெஸ்ட்டாக ஆன்சர் எடுத்துருக்கலாம்ன்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ரைட் தானே? ஸோ இதை பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஹாலில் பயனுள்ளதாக இருக்கும். ரைட், சரி கவனிங்க. முக்கியம், சாமர்த்தியம் முக்கியம். அடுத்தது இதில் நாம் அடிக்கடி கேட்கிற விஷயம் என்ன? எலிமினேஷன் மெத்தட். ரைட், எலிமினேஷன் மெத்தட் அது மிகவும் முக்கியம். ரைட் தானே? சரி, இப்போ கவனிங்க. 11வது கேள்வி, 2 கடத்தும் சமாந்தர தட்டுக்களின் மின்னழுத்தங்கள் முறையே -10, 30. தகடுகளுக்கிடையே உள்ள இடைவெளி 2 சென்டிமீட்டர் எனில் தகடுகளுக்கிடையே உள்ள மின்புலச்சரிவு. இதான் கேள்வி. சிம்பிள் கொஸ்டின்ஸ் பிள்ளை. ரைட்டா? 2 தட்டு கொள்ளளவி, ஒன்று -10ல் இருக்கு, இன்னொன்று 30ல் இருக்கு. ஸோ இப்போ சிம்பிளாக பார்க்க போனீங்கன்னா இதை 0 போட்டிங்கன்னா இதுக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 10, மொத்தமாக இது இவ்வளோத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசம் 2க்கும் இடையில இருக்கு. சேம் டைம் இந்த தட்டுக்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னா இடை தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உடைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா கணிக்கலாம். வளமையா பார்த்தீங்கன்னா பிளஸ்லேயே அழுத்த பெருமானங்கள் தாரவங்க இந்த முறை மைனஸ்ல ஒரு அழுத்தம், இன்னொரு பிளஸ்ல ஒரு அழுத்தம் தந்திருக்காங்க. ஸோ அதை உடைச்சு பார்க்கக்குள்ள 0 இடையில போட்டு 0லேருந்து 30க்கு எவ்வளோ, 0லேருந்து -10க்கு எவ்வளோ பார்த்து மொத்தத்தையும் கூட்டி விட்டா 40ன்னு சொல்லி விட வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரிஞ்சிருந்தால் போதும். மின்புல சரிவு கேள்வி E சமன் -ΔV/d. ரைட்? ஸோ இந்த சமன்பாட்டை போட்டீங்கன்னு சொன்னா சரி, E = -ΔV பார்த்தீங்கன்னா 40. நம்ம பெருமானம் தெரிஞ்சிருந்தா போதும். மைனஸ் பிளஸ் பிரச்சனை இல்லை. ரைட்டா? 40 கீழே 2 தர 10 -2. ஸோ இதை வெட்டக்குள்ளே உங்களுக்கு தெரியுது 20 வருது. 2 சார்ந்த பெருமானங்கள், 2 சார்ந்த பெருமானம் 1 1 7 2 3 4. அவை எதுவுமே 2 சார் பெருமானங்கள் இல்லை. 200 2000 20,000 அப்படி எதுவுமே குழப்பறதுக்கு இல்லை. ஒரே ஒரு விட தான் 2 சார்ந்த பெருமானம், ஒரே ஒரு விட இருக்கு, 3வது விட. ரைட்டா? சிம்பிளா தட்டணும் முடியல. ரைட்டா? அக்யூரேட்டா விட கண்டுபிடிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கு நேரம் மிகவும் முக்கியம். என்ன? எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டக்குன்னு விட எடுக்க பாருங்க. 12வது கேள்வி கவனிங்க. பின்வருவற்றுள் எது மின்புல கோடுகள் பற்றி உண்மையானது அன்று? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பாசிபிள் 3 கேள்விகள் ரைட்டா? 3 கேள்விகள். மின்புலங்கள், காந்த புலங்கள் ஒப்பீடு, மின்புலங்களை பத்தி தனி கேள்வி, காந்த புலங்களை பத்தின கேள்வின்னு சொல்லி 3 கேள்விகள் இதே மாதிரி கேள்வி. ரைட்டா? ஈவன் இதே மாதிரி ஆன்சர் கூட அந்த கேள்விக்கு இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட், சரி. புலக்கோடுகள் நேரேற்றங்களில் தொடங்கி மறையேற்றங்களில் முடிவடைகின்றன. இந்த இடத்துல உங்களுக்கு உண்மையானது என்றா பொய் என்று சொல்லி உங்களோட பேச்சு நாடிகள் கொடுங்க. பொய் என்ன எதிர்பார்க்கிறோம்? பொய். அப்ப பொய்ய தண்டு தான் கேட்கிறாங்க. அப்ப 4 உண்மை இருக்கு. ரைட்டா? ஸோ இதுல நேரத்திலிருந்து மறையேற்றங்களில் முடிவடைகின்றன இல்ல, நேரத்தில் நீங்க முடிவிலேயே நோக்கியும் போகலாம். ரைட்டா? அது கொஞ்சம் 60-40 மாதிரி. ரைட்டா? சரியானது. ரைட். ஒரு தனியேற்றம் இருந்தால், ஒரு தனி நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவிலியில் முடிகின்றன. நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவிலியை நோக்கி போகும். இது சாதாரணமா நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ரைட்டா? இதே மறையேற்றம் இருந்தா முடிவிலியிலிருந்து ஏற்ற கோடுகள் உள்நோக்கி வரும். சரி, 2 புலக்கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று இடைவெட்டி செல்ல முடியாது. இது ரூல்ஸ். ரைட்டா? இது ஒரு எப்படி சொல்றது விஷயம் தெரிஞ்சிருந்தா விட போடுற வழிதான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பாடத்தை கோத்ரூ பண்ணக்குள்ளே நீங்க நிறைய இடத்த கீறி பழகிருப்பீங்க. ரைட்டா? சரியா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு செய்ய வேண்டியதான். நிலைமின் புலக்கோடுகள் மூடிய தளங்களை உருவாக்குகின்றன. இதற்கு முன்னுக்கு வந்ததான பாசிபிள்களை செய்யற நேரத்துல காந்த புலங்களுக்கான விசேட இயல்பு, மின்புலங்களுக்கு இல்லாத காந்த புலங்களுக்கான விசேட இயல்புன்னு சொல்லி அடிச்சு கதைச்ச விஷயமே மூடிய தளங்களை உண்டாக்குதலாம். அது காந்த புலத்தாலாம் முடியும் இல்லையா? அவர்தான் பொய் என்றது விளங்குது. அது நிலை மின்புலத்தை காய்ச்சிருக்காங்க. ரைட். நிலை மின்புலத்தின் கோலத்தை வகை குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற புலக்கோடுகள் கற்பனை கோடுகளாம். ரைட்டா? எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு திணிவு, இந்த போர்டு ஒரு திணிவு, நானும் திணிவு, அந்த போர்டும் திணிவு. எனக்கு அந்த போர்டுக்கும் இடையிலேயே ஈர்ப்பு புல விசை ஒன்று இருக்கு. அந்த விசை எனக்கு கண்ணுக்கு தெரியுதா? அப்படி அம்புக்குறி ஒன்று தெரியுதா எனக்கும் அதுக்கும் இடையில? அதெல்லாம் கற்பனையாக நாம யோசிக்கிற விஷயம் தான். நம்ம குறிச்சு காட்டுறதுக்காக யோசிக்கிற விஷயமே தவிர புலக்கோடுகள் கண்ணுக்கு புலப்படக்கூடிய விஷயம் கிடையாது. என்ன? ரைட்டா? அப்ப சரி. அப்ப இவர் சரி 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 ஆகவே சரி சரி என்றதால் அவ்வளவு தட்டுப்பட்டு போவாங்க. 4வது விஷயம் பொய்ன்னு சொல்லி வரும். அப்பட்டமான பொய். ஏன்னு சொன்னா காந்த புலத்துக்கையான விசடமான இயல்புதான் மூடிய தளங்களை உண்டாக்குதல் என்று நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரைட்? சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாளைக்கு வாய்ப்பு பார்க்க போறீங்க என்ற அளவுக்குத்தான் அந்த உங்களோட எக்ஸாம் ஹோல் இருக்க போகுது. ரைட்? சரி. சரிவு ஐயை உடைய ஒளி முதல் ஒன்றில் குறித்த புள்ளியில் உண்டாகின்ற ஒளிச்சரிவு மட்டம். ஒளிச்சரிவு மட்டத்தை வச்சு வர கேள்விகளுக்கு நிறைய ஷார்ட்கட் எல்லாம் நான் சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு இல்லையா? சரி, அதை தாண்டி இந்த இடத்துல
திரும்ப ஒருக்கா ரீகால் பண்ணி விடுறேன். 90 டெசிபல் இருந்திருக்காங்க, இன்னொரு புள்ளி இல்லை 40 டெசிபல் இருந்திருக்காங்க. 90 டெசிபல் இருக்கிற இடத்துல ஒளிச்சரிவு I1ம் 40 டெசிபல் இருக்கிற இடத்துல ஒளிச்சரிவு I2 மட்டும் இருந்திருக்காங்க. I1 இங்குள்ள I2 ஹர்ட்டாங்கன்னு சொன்னா சிம்பிளா செய்யறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தரேன். ஒளிச்சரிவு மட்டும் எக்ஸ்டெண்ட் தாராங்கன்னு சொன்னால் ரைட்டா, எக்ஸ்டெண்ட் தாராங்கன்னு சொல்லுவீங்களே ரைட்டா, அந்த எக்ஸ்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னா வந்து நீங்க 120 கழிங்க. எக்ஸ்ல என்ன செய்யுங்கன்னா 120 கழிங்க ரைட்டா. சோ அதுக்கு ஒரு விட வரும், அதை வந்து என்ன செய்யுங்கன்னா 10ஆல பிரிங்க. சரியா, 10ஆல பிரிங்க ரைட்டா. சரி, இதை இப்படியே போட்டு பிரக்கெட் பண்ணி இதுக்கு ஒரு மைனஸை போட்டு, சரியா சாரி மைனஸ் போட தேவையில்ல, இது இதை 10ன் அடுக்கு அழினீங்கன்னா சரி, 10ன் இந்த அடுக்குத்தான் I. இதான் சமன்பாடு. இந்த சமன்பாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒளிச்சரிவு மட்டும் தரப்படுற விஷயத்துல இருந்து 120 கழிச்சு போட்டு 10ஆல பிரிச்சு போட்டு 10 போட்டீங்க கீழே 10 அடுக்காக சுட்டியா அழினீங்க சொன்னா சரியாகி கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I1 வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க வந்து I1 சமன் 90ல இருந்து ரைட்டா 10 போடுங்க, 90ல இருந்து 120 கழிங்க, 10ஆல பிரிங்க, 30 10 மைனஸ் 30 10 மைனஸ் 3 5 வந்து I வந்து 10 மைனஸ் 3, I2 என்ன ஆவே 10 மைனஸ் 3, I2 என்ன 10 போடுங்க மேலுக்கு 40 டெசிபல். ஸோ 40ல இருந்து 120 கழிங்க, 10ஆல பிரிங்க, மைனஸ் 8 ஆவே 10 மைனஸ் 8. I1 நீங்கள் I2 என்ன வரும், I1 நீங்கள் I2 சமன் 10 மைனஸ் 3 கீழே 10 மைனஸ் 8 ஆவே 10 5ஆம் அடுக்கு ரைட். ஸோ இதை விட 5ஆவது விட இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட். சிம்பிள் ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க MCQ செய்யறதுக்கு ரைட். சரி, அடுத்ததாக 14வது கேள்வி. 14வது கேள்வி, ஒரு உலோகத்தின் ஒளி மின் நுழைவாய் மீடுதன் F0 ஆகும். மீடன் 4 F0 உடைய ஒளி அவ்வுலோகத்தின் மீது படும்போது காணப்படும் ஒளியிலத்திரங்களின் உயர்ந்தபட்ச இயக்கப்பாட்டு சக்தி. சிம்பிள் விஷயம். நீங்க ஒரு எனர்ஜியை கொடுக்குறீங்க, அந்த எனர்ஜியில வேலை சார்பு சார்ந்து மிச்சம் எல்லாமே KE மேக்சிமம் மாறும்ன்ற விஷயம் உங்களுக்கு செஞ்சா சரி. நீங்க கொடுக்குற வேலையை H F சொல்லி போடலாம். H 4 F0 கொடுக்குறது வேலை சார்புக்குரிய மீடன் நுழைவாய் மீடன். ஸோ H F0 சக KE மேக்சிமம். வெறும் சமன்பாட்டு கேள்வி என்ன பிள்ளைகள் ரைட்டா, KE மேக்சிமம் ஈக்குவல் டு 3H F0 ரைட். சிம்பிள் ரைட்டா. வெறும் சமன்பாட்டு கேள்வி, இந்த ஒத்த சமன்பாடு தெரிஞ்சால் நீங்க சிம்பிளா செஞ்சுட்டு போற விஷயம். இதுக்கெல்லாம் வந்து இருந்து மண்டை உடைக்கணும்ன்ற தேவைப்பாடு இல்லை ரைட்டா. சரி, அடுத்தது குவியத்தூரம் 20 சென்டிமீட்டர் உடைய ஒரு குவி வில்லையும் குவியத்தூரம் 5 சென்டிமீட்டர் உடைய ஒரு குழி வில்லையும் அவற்றுக்கிடையான இடைத்தூரம் D ஆக இருக்குமாறு ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன ரைட். சரி, அடுத்து என்ன கேள்வி, குவி வில்லை மீது படும் ஒரு நிற சமாந்தர ஒளிக்கற்றை குழிவு வில்லையிலிருந்து ஒரு சமாந்தர கற்றையாக வெளியேறும் எனின், சமாந்தர கற்றையாக வெளியேறுது ரைட். குழிவு வில்லை இருந்தா வெளியேறுது. ஸோ இங்க இருந்து வெளியேறுது. ஸோ எப்படி பார்த்தாலுமே குவி வில்லை பட்டு குழிவிலேருந்து வெளியேறுது ரைட். குவிவிலையில பட்டு குவிவிலேருந்து வெளியேறுது. அப்ப வார கதிர் சமாந்தரமா வந்து இப்படியே குவிஞ்சி திரும்பியும் விரிக்க செய்யப்படுது, சமாந்தரமா போகுது. ஸோ இதானே கதை ரைட். இதுக்கு பின்னால் இருக்கிற கேத்திரகணித வடிவத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கேத்திரகணித வடிவம் என்னவா இருக்கும்னு சொன்னா இது இப்படியே போய் குவிய வேண்டிய தானம் இதுவாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த குறிப்பிட்ட மெதட்டாக இருக்கும். ஒளிக்கதிர் சமாந்தரமா வந்து சமாந்தரமாவே போறதுக்கு. இதே மாதிரி மட்டுமல்ல, அங்கால இருந்து ஒளி அனுப்புறேன்னு சொன்னா இதே செட்டப்ல வந்து ரிவர்ஸ்ல வரும் ரைட்டா. இதே மாதிரி இது கூட போய் இப்படி வந்து இப்படி போறதுக்குரிய சான்ஸ் இருக்கு ரைட். இதை தவிர்த்து குவி வில்லைகளுக்கு சான்ஸ் இருக்கு. நாம இந்த இடத்துல இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், தியரி படிக்க வரல. ஸோ அந்த ஸ்பாட்ல எனக்கு டக்குன்னு இந்த படம் ஞாபகம் வரும்னு சொன்னா அந்த படம் சார்ந்த 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். குவிவு குழிவு, குழிவு குவிவு, குவிவு குவிவு சொல்லி 3 விஷயங்கள். அந்த 3 விஷயத்துல ஒரு விஷயம் இது பக்கம் ஞாபகம் வரும்னு சொன்னா நீங்க அந்த அளவு பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ரைட். சரி, இந்த கான்செப்ட்ல என்ன சொன்னா இந்த இருக்கிற தூரம் இந்த F1 இது F2, இந்த தூரம் F1 ரைட். F1 என்ன கோவில்ல என்ன 20 ரைட். இந்த இருக்கிற தூரம் வந்து பாத்தீங்கன்னா F2 சமன் 5.
அப்ப 20 5 சொன்னா இந்த இடைத்தூரம் d வந்து 15 சென்டிமீட்டர். சரியா? சிம்பிள். உங்களுக்கு இதுக்கு எடுக்கிற டைம் என்னத்துக்கு எடுத்திருக்குன்னு சொன்னா இந்த கான்செப்டை புரிஞ்சு கொண்டு போடுறது தான். இந்த கான்செப்ட்லயே 3 கான்செப்ட் தான் இருக்கு. அந்த 3 கான்செப்ட்ல இந்த ஒரு கான்செப்டை டக்குன்னு தூக்கி எடுத்து அதுக்கு விடையே தேடுறதுக்கு எவ்வளவு நேரம் போயிட போகுது? இந்த 3 கான்செப்டும் விளக்கமா படிச்சிருந்தால் ரைட் இங்க இருந்தா டக்குண்டு வரும். இல்லையா நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ரைட்டா? சரியா? பிராக்டிஸ். ரைட்? பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோமே. ரைட். திணிவு எம்ஐ உடைய ஒரு துரளி எக்ஸும் திணிவு எம்ஐ உடைய கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு துரளி வையும் ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது ஒரு நேர்கோடு வழி. ரைட்டா? எம்ஐ உடைய ஒரு துணிக்கையும் கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு துணிக்கை. என்ன சொல்றாங்க? ஒரே திசையில் எங்க துரளி எக்ஸின் காதி துரளி வையின் காதி 2 மடங்காகும். ரைட்? அவங்க தார டேட்டாவை படமாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? xy ரைட் என்ன சொல்றாங்க? துரளி x இன் கதி துரளி y இன் கதியின் 2 மடங்காகும். சோ y இன் கதி v இவர கதி 2v. ரைட்? ஓகே. இரண்டு துரளிகள் மோதி பின்னர் ஒரு பொது வகுத்திரம் ஒருமிக்க செல்லுகின்றன. மோதி காரணமாக துரளி y இன் கதி 20 மடங்கினால் அதிகரிக்கும். y இன் கதி 20 மடங்கால் அதிகரித்தால் நாம ரெண்டும் ஒட்டுன மாதிரி ஒரு படத்தை கீறி போட்டு நாம என்ன செய்யலாம்னு சொன்னா y இன் கதி 20% அதிகரிப்புன்றது 0.2 மடங்கினாலான அதிகரிப்பு. 0.2 மடங்கினாலான அதிகரிப்பு. ரைட்டா? 0.2 மடங்கு. 1 மடங்கு 0.2 மடங்கால் அதிகரிச்சா 1.2v ஆக மாறி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா m plus m திணிவாக இருக்கும். ஓமா இல்லையா? ரைட். உந்த காப்பு தத்துவம். ரைட்டா? பார்த்தோன்னே விளங்குது. ரெண்டு ஒரே திசையில் இயங்கி மோதுவை அடைந்து மோதுவை அடைந்த பிறகு கூட்டு திணிவாக மாறுதுன்னு சொன்னா வேற என்ன கன்செப்ட் படிச்சிருக்கோம்? சக்தி காப்பு தத்துவமா? இல்லையே. நாம இதுக்கு என்ன கன்செப்ட் படிச்சிருக்கோம்? உந்த காப்பு தத்துவம். ஓமா இல்லையா? ரைட். படம் நீங்க விஷயத்தை போட்டீங்கன்னு சொன்னா சரி m into 2v சக capital M into v equal to 1.2v into small m into capital M. சரியா? நீங்க நேரடியாக உடைச்சு எழுதியிருக்கலாம். That's far more better. Right? So 2mv mv 1.2 mv 1.2 mv. சோ இந்த இடத்துல ஸ்மால் m இங்கால வரக்குள்ள 0.8 mv v வெட்டுப்பட்டு போகும். அங்கால v வருமன்றதால வெட்டுப்பட்டு போகும். இதை கொண்டு அங்கால கழிக்கக்குள்ள 0.2 கேபிட்டல் m v v வெட்டுப்பட்டு போகும். ஆகவே இதற்கு அடுத்ததாக நீங்க என்ன செய்வீங்க? ரைட்? இதை அப்படியே வச்சுட்டு ரைட்டா? ஸோ அப்படியே வச்சுட்டு கேட்கப்பட்ட கேள்வி வந்து கேபிட்டல் எம் மேலுக்கு வர மாதிரி கேபிட்டல் எம் மேலுக்கு இருக்க இவரை கொண்டு க்ராஸ் பண்ண மாதிரி இதை வெட்டிட்டு கீழுக்கு போடுறேன். ரைட்? இதை வெட்டிட்டு கீழுக்கு போடுறேன். ஷார்ட்கட் பிள்ளைகள் அவடுத்துக்கிட்டே என்ன கடைசியா பேப்பரை தூக்கி கொடுத்தா வர போறீங்க செயல்முறை பேப்பர் இல்லையே அவடுத்துக்கிட்டே செஞ்சு முடிச்சு விட்டீங்கன்னா சரி. இங்க வெட்டி போட்டு இறக்குறேன். ஆனா வெட்டாம இறக்கினீங்கன்னா கம்ப்ளெக்ஸ் ஆயிருவீங்க. வெட்டி போட்டு தான் இறக்குறேன். ரைட்டா? அவரை வெட்டி போட்டு இங்க இறக்குறேன். வெம்மின்கள் எம் வந்து தசமட்டிங்கள் 2 தசமட்டிங்கள் 2டா 4. ரைட்? சிம்பிள். இது ஒன் ஸ்பாட் எக்ஸாம் ஹால்ல வச்சு இந்த மாதிரி தான் நீங்க கேள்வி அணுக வேண்டியது. அதுக்குரிய ஷார்ட்கட்டுகள் நீங்க வந்து கிளாஸ்ல பழக்கம் எடுத்திருக்கோம். ரைட்டா? எக்ஸாம் செய்யும் போது பழைய இருக்கும். ரைட்டா? எக்ஸாமுக்குரிய மாதிரி விளங்கி படிக்கிறது வேற பிள்ளைகள், எக்ஸாமுக்குரிய மாதிரி ஆன்சர் பண்றது வேற. ரைட்டா? எக்ஸாம் முடிய டிஸ்கஷன் எழுதுறதுக்காக விளங்கி கொள்றது ஓகே. ரைட்? அதுக்குரிய தியரி எல்லாத்தையும் சமரி எல்லாத்தையும் பார்த்து விளங்கி எடுக்கலாம். ஆனா எக்ஸாம் ஹோல்ல நீங்க எக்ஸாமா செய்ய போறீங்கன்னா எக்ஸாம் எப்படி செய்யணும்னு சொல்லி கத்துக்கொள்ளுங்க. விளங்குதா? ரைட்? ஓகே. 17வது கேள்வி. ஒரு பந்து கரையுடன் 60 பாகை கோணத்தின் மேல் நோக்கி எறியப்படுகிற போது எரியத்தின் தொடக்க இயக்கப்பாடு சக்தி கே. அன்னை உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாடு சக்தி யாது? அச்சு பிசராம இதே கேள்வி வந்து இதுக்கு முன்னதாக பாஸ்ட் பேப்பர்ல இதே மாதிரியாக வந்திருக்கு. ஆமா இல்லையா? ஸோ இதுக்கு தான் பாஸ்ட் பேப்பர் செய்யுங்கன்னு சொல்றது. ரைட்? ஆரம்பத்தில் கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரைட் ஹாஃப் எம் வி வர்க்கம் யூ வர்க்கம் எடுங்களேன். ஸோ நம்ம வளமையான குறியீடுகளை பாவிக்குமே. ரைட்டா? ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா யூ இவர் வந்து 60 இவர் வந்து யூ வந்துவீங்க. சரியா? இவடத்துக்கிட்ட வச்சு அவருண்ட யூ கொஸ்டீட்டா மட்டும்தான் இருக்கும். கொஸ் 60 மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? இவடத்தை வச்சு யூ இருக்கும். இவடத்துல யூ கொஸ் 60 தான் இருக்கும். இதான் விளையுள் கதிகளை வந்து நான் போட்டிருக்கேன். ரைட்டா? விளையுள் கதிகளை வந்து எழுதியிருக்கேன். ஸோ இவடத்துல ஹாஃப் எம் யூ வர்க்கம் கேஇ ஃபைனல் உச்சப்பொலியில அரை தர எம் தர யூ கொஸ் 60 முழுவின் வர்க்கம் யூ கொஸ் 60 முழுவின் வர்க்கம் யூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் 60
ரைட்டா? ஸோ இந்த இருக்கிற யூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் 60ன்றது அவங்க சொல்லித்தர கே இனிஷியல். இனிஷியல் வந்து என்ன இவர் தான் கே. இந்த கே தூக்கி இடத்துக்குள்ள போட்டா கே. கே தர கொஸ் வர்க்கம் 60ன்னு சொன்னா அரையின் வர்க்கம். அரையின் வர்க்கம்னு சொன்னா கேயின்கு 4. ரைட்? சிம்பிளாக கேள்வியை மூவ் பண்ண பார்க்கணும். சிம்பிளா. ரைட்? ஸோ கேள்விக்கு ஐடியா எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்க போதே தவிர கேள்வியை மூவ் பண்றதுக்கு உங்களோட ப்ராக்டிஸால வேகமா உங்களால கேள்வியை மூவ் பண்ண இயலுமா இருக்கு. ஸோ இந்த கேள்வி நான் எலிமினேஷன் மெத்தட்குள்ள போக வேண்டிய கேள்வி கிடையாது. ஆனா ஸோ 50 வினாக்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 வினாக்கள், குறைந்தது 44 வினாக்கள் நீங்க எலிமினேஷன் மெத்தட்டை பயன்படுத்தி சிம்பிளா ஆன்சர் எடுக்கலாம். ரைட்? சரி, 18வது கேள்வி கவனிங்க. நிலம் எல்லையும் விட்டம் டிஏ உடைய ஒரு கம்பினால் செய்யப்பட்ட அமிழ்ப்பு வெப்பமாக்கி. ஸோ இதெல்லாம் நீங்க படிக்காம அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற விஷயம் கிடையாது. நல்லா படிச்சிருப்பீங்க. என்ன நல்லா படிச்சிருப்பீங்க. அமிழ்ப்பு வெப்பமாக்கி என்ன கான்செப்ட்? ஸோ அதை தூக்கி நாம் என்ன செய்வோம்? சொக்கட்டில் வந்து சொருவோம். ரைட்? இது கணைக்கப்பட்டிருக்கும், 3 பின் இருக்கும், தூக்கி கொழுவிட்டோம்னா சரி. ரைட்? அவரை வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீரை சூடாக்குறதுக்கா ஒரு தரப்பட்ட நீத்தனையும் வெப்பநிலை 40°C உயர்த்துவதற்கு. ரைட்? ஸோ டீட்டா என்னவா மாற்றப்படுதுன்னா டீட்டா பிளஸ் 40 மாற்றம் அடையுது. ஓகே, செல்சியஸால் உயர்த்துவதற்கு. ரைட்டா? எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 4 நிமிடம், 4 மினிட்ஸ். ரைட்? டைம் தந்திருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல டெல்டா டீட்டா தந்திருக்காங்க. டெல்டா டீட்டாக்கு எடுத்துக்கொண்ட டைம் தந்திருக்காங்க. டெல்டா டி தந்திருக்காங்க. இதுக்குன்னு சொல்லி ஒரு பவர் இருக்கும். ரைட்? ஓகே, வாட் எல்ஸ்? அதுல என்ன விஷயத்தை மாத்துறாங்கன்னு அதே திரவியத்தாலான ஆனால் நீளம் 2 எல்லையும் விட்டம் இதே ஆள் 2 எல் நீளம் விட்டம் 2 டிஏயும் உடைய ஒரு கம்பியினால் செய்யப்பட்ட வேறொரு அமிழ்ப்புமாக்கி. அப்ப அமிழ்ப்புமாக்கி மாற்றுகின்றோம் என்பதின் மூலம் அவங்க சொல்ல வந்த விடயம் என்ன? மெட்டீரியலை மாத்தல, ஜஸ்ட் நீளத்தையும் விட்டத்தையும் மாத்துறாங்க. இப்ப நீளமும் விட்டமும் இந்த இடத்துல எப்படி செல்வாக்கு செலுத்த போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வளமையா வீட்டுல தொடுக்க போறோம். என்னத்துக்கு தொடுப்போம்? 230 வோல்டேஜுக்கு தான் தொடுக்க போறோமே. ரைட்டா? சரி, ஆசியாவில் வந்து நாம 230 வோல்டேஜ், யூரோப்பா இருந்தா 110 வோல்டேஜ். அது உங்களுக்கு தெரியும் தானே? ரைட்? 230 வோல்டேஜ் தான் தொடுக்க போறோம். வோல்டேஜ் மாறல. ரைட் தானே? அப்ப இவரின் அளவை கனவளவ அவரின் அளவை சுருள்ற அளவை மாத்திரத்தால மறைமுகமா நாம இந்த இடத்துல பவரை மாத்திரமா அப்படியான்னு கேட்டால் ஆமாம். ஆனா எப்படி என்று சொன்னால் வோல்டேஜை மாத்தல, தடைய மாத்திரம். ஆகவே பவர் ஈக்குவல் டு வி வர்க்கத்தின் கீழ் ஆர் என்று எடுத்தீங்கன்னா வி மாறல. ஸோ ஆர் மாற மாற பவர் மாறுது. ஸோ எனக்கு தேவையான பவர். ரைட்? எனக்கு தேவையான பவர். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ கவனிச்சிங்கன்னு சொன்னா வந்து வேறொரு அமிழ்ப்பு வெப்பமாக்கினால் அதே அளவு நீரை அதே அளவு வெப்பநிலை மாற்றத்துக்கு உட்படுத்துறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்குறாங்க. அதே அளவு நீர். அப்ப இந்த இடத்துல தேவைப்படுற வெப்ப கணியம் Q வந்து எம் மாறல, சி அதே நீர் தான், டெல்டா டீட்டா அதுவும் மாறல, மறைமுகமா Q மாறல. Q மாறலன்னு சொன்னா இன்னொரு விஷயம், Q வந்து அமிழ்ப்பு வெப்பமாக்கி போட்டா P இன்டூ டி. ரைட்டா? ஆகவே V வர்க்கத்தின் R இன்டூ டி. அப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த இடத்துல Q வந்து Pக்கு பதிலா V வர்க்கத்தின் ஆருக்கு பதிலா நீங்க ஒரு ஸ்கோர் போடலாம். R வந்து சிக்மா எல் ஓவர் ஏ. ஏக்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? பை டி வர்க்கம் போடலாம். சரியா? விட்டம் தான் டி. சரியா? பை டி வர்க்கம் போடலாமா? சரியா? பை ஆர் வர்க்கம், பை டி வர்க்கத்தின் 4. அப்ப 4 வந்து மேலுக்கு போச்சுன்னு சொன்னா 4 சிக்மா எல்லின் கீழ் பை டி வர்க்கம். ஸோ இவருக்குள்ள கொண்டு இந்த வி வர்க்கத்தின் ஆருக்கு பதிலா இவருக்கு வந்து இறக்கி விட்டீங்கன்னு சொன்னா 4 சிக்மா எல் பை டி வர்க்கம், பை டி வர்க்கம் சமன். ரைட்? Q வந்து மாறலி. ரைட்டா? இன்டூ டி. P வந்து லீதன் இன்டூ டைம் சமன் Q. அப்ப எதெல்லாம் மாறலி? Q வந்து மாறலி. 230 வோல்டேஜ் தான் கொடுக்க போறோம். 4 நம்பர் ஒரு மாறலி. ஒரே பாதம் பாவிச்சா சிக்மா வந்து மாறலி, தடைத்திறன் மாறலி. பை என்பது ஒரு மாறலி. ஆகிய மறைமுகமா டி வர்க்கம் டி இன் கீழ் எல் ஒரு மாறலி. டி வர்க்கம் டி இன் கீழ் எல் ஒரு மாறலின்னு சொன்னா இங்க கவனிங்க, டி வர்க்கம் டி இன் கீழ் எல் சமன் ரெண்டாம் கட்டமா டி வந்து 2D முழுவையும் வர்க்கமா மாறுது. இதை T2 என்று போடுவோம், இது 2L என்று போடுவோம். இப்ப நீங்க சமப்படுத்தீங்க சொன்னா சரியா? சிம்பிள் ஈக்குவேஷன். இங்க ஒரு 4 வரும், இந்த 2 வர்க்கம் மேலுக்கு 4 வரும், இந்த 2 கீழுக்கு 2 இருக்கு, 4 2. அவை 4 2 T2 சமன். ஸோ என்ன வரும்?
4 கீழ் 2 T2 சமன் T. சுருக்கினீங்கன்னா T2 சமன் T/2. T வந்து என்ன 4 நிமிடம், அப்ப T/2 என்ன 2 நிமிடம். ரைட்டா? பக்க போட்டு பிள்ளை இல்லாம டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம், இவங்க சில கணியங்களை மாத்துறதால மெயினா வந்து என்னத்தை மாத்த வராங்க, என்னத்தை மாத்தி என்னத்தை கேட்க வராங்க. சோளம் தான் பாருங்க 40 மாத்தல. சரியா? அளவு நீருண்ட அளவு வந்து மாத்தல. கியூவை மாத்தினா இன்னும் கம்ப்ளெக்ஸ் ஆயிருக்கும். அவங்க உங்களை கம்ப்ளெக்ஸ் பண்ண விரும்பல. சிம்பிளா தான் நான் அவ்வளவு எடுக்க வேண்டி வருது. ரைட்டா? கியூ வந்து சமனாவார மாதிரி தான் தந்திருக்காங்க. ரைட்? 19வது கேள்வி. புவி சூரியனை பற்றி ஆரை கொண்ட ஒரு வட்டப்பாதையிலே கதி V1 சுற்றுகின்றது. சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு துணிவை மையமாக வைத்து வட்டப்பாதையில இயங்குகின்ற ஒரு குறிப்பிட்ட திண்ம பொருள் ஒன்றின் ரைட்டா எம் திணியுடைய திண்ம பொருள் கேபிட்டல் எம் திணியுடைய சூரியன் என்று எடுத்துக்கொள்வோம். 2 கன்செப்ட். ஒன்று வந்து பூமி, ஒரு இடத்துல ஸ்மால் எம் வந்து பூமி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் எம் வந்து செவ்வாய். ரைட்? வட்டப்பாதையில கதியோட இயங்குதுன்னு சொல்றாங்க. ஆகவே இந்த கன்செப்ட் கீழே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரியா? ஞாபகம் இருக்கணும். ரைட்டா? நீங்க நிறுவி இருப்பீங்க என்னன்னு சொல்லி Gm/R. சரியா? B நேர்வியல் சமன் 1/√R என்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். V நேர்வியல் சமன் 1/√R சொன்னா V அவருக்குரிய R1 எழுதுவீங்க, V1க்குரிய R எழுதுவீங்க. அடுத்தது கீழுக்கு V2 எழுதிங்கன்னா இவருக்கு கிராஸ் பண்ண மாதிரி அவர் R2 வந்து எழுதுவீங்க. இது வந்து நேர்வியல் சமன். சரியா? சமன் போட்டே எழுதலாம். ரைட்டா? நேர்வியல் சமன். ஆகவே நீங்க சமன் போட்டு எழுதலாம். ஒன்னால பிரிக்கக்குள்ள சமன் போட்டே எழுதலாம். ரைட்டா? இதை வந்து பழகி கொள்ளுங்க. ஸோ மேபி வந்து இப்படி இருந்ததுன்னா A நேர்வியல் சமன் B என்று இருந்திருந்தா A1 இங்கால B1, இங்க A2 இங்கால B2. ஏன்னா மிச்சம் எல்லாம் மாறிலியா இருக்கு. இதை வந்து சமன் போட்டு எழுதலாம். இது வந்து கிராஸ் பண்ண மாதிரி நாம எழுதுவோம். ரைட்டா? கீழுக்கு V2 போட்டா இவரை கிராஸ் பண்ண மாதிரி R2 போடும். ரைட்டா? B நேர்வியல் சமன் 1/R. ரைட்டா? சோ வட்டப்பாதையில் எங்குன்ற ஒரு குறிப்பிட்ட திணிவுக்கான அந்த குறிப்பிட்ட வட்டப்பாதையில் தொடர்ச்சியா இருப்பதற்கான வேகத்துக்குரிய தொடலி வழி கதிக்குரிய சாம்பாடு இது என்றது பக்க நூல் ஞாபகம். ரைட்டா? பிம்பத்தூரம் B-உடன் குவிவில்லையில் உண்டாக்கப்படும் மெய்பிம்பங்களின் ஏகபரிமாண பெரிதாக்கம் ஸ்மால் எம்முக்கான மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது என்று கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லி தந்திருந்தேன் நான். ரைட்டா? தேடி படிக்கக்குள்ள பார்த்திருக்கோம். கேள்வி செய்திகளையும் நான் சொல்லியிருக்கேன். யூ இப்படி இருந்தா பிள்ளைகள் யூ இந்த மெய்பிம்பம் உண்டாகிற கன்செப்டுக்கு கீழே, இந்த மாதிரி தலைகள் மெய்பிம்பம் உண்டாகிற கன்செப்டுக்கு கீழே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதான் சமன்பாடுன்னு சொல்லி ஒரு சமன்பாடு சொன்னான். 1/V பிளஸ் 1/U சமன் 1/F ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னான். அடுத்தது அச்சுக்கள்ல யாரு வாராங்களோ அவங்க மிஞ்சிற மாதிரி நான் கோவையே உருவாக்கணும். V வாரார் M வாரார். V மிஞ்சணும்னு சொன்னா V ஆல பெருக்குங்க, எல்லாத்தையும் V ஆல பெருக்குங்க. 1 பிளஸ் V/U சமன் V/F. ஸோ வருதான் M V/F சக 1. ரைட்டா? இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், இந்த குறிப்பிட்ட மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் வந்தால் இதான் சமன்பாடுன்னு சொல்லி யோசிக்காம கன்ஃபிடென்டா நீங்க அந்த சமன்பாடை சூஸ் பண்றதுதான் உங்களுக்கு டைமை மிச்சம் பிடிச்சு தரப்போகுது. 1 - V - U 1/V வருமோ, இல்லாட்டி -1/V பிளஸ் 1/U வருமோ, இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியா யோசித்து நின்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டைம் லெக் ஆகும். ரைட்டா? இப்படி வந்தா இதான் விஷயம். ரைட்டா? அதுக்கு நீங்க போதுமான அளவு பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் கிளாஸ். ரைட்? ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன 1 பிளஸ். ரைட்டா? அது பிளஸ் உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியல. 1 பிளஸ் M. ரைட்? M வந்து எழுவாய் மாற செஞ்சீங்கன்னா M சமன். ரைட்டா? ஸோ 1/F இன்டு V சய 1. ரைட்? இது என்ன வடிவம்னு சொல்லுங்க பாப்போம். Y சமன் MX சய C. சாரி சக C இல்ல சய C. C வந்து -1, M வந்து 1/F, X வந்து V. ரைட்டா? ஆகவே நேர்கோட்டு வரைவு மறை வெட்டுத்துண்டு கொண்ட நேர்கோட்டு வரைவு. ரைட்டா? உற்பத்தி 0 பிள, நேர்கோடு இல்ல பிள, நேர்கோடு இல்ல பிள, நேர்கோடு நேர்கோடு, வெட்டுத்துண்டு பிளஸ் பிள, வெட்டுத்துண்டு மைனஸ். சரி சரியா? குயிக்கா இந்த ஐடியா எடுத்தீங்கன்னா குயிக்கா விட வந்துடும். ரைட்? சரியா? மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி இருப்பீங்க. ரைட்? சரி, அடுத்ததாக சரியா? ஓகே, 20 வரைக்கும் கேள்விகள் பார்த்தாச்சு. ரைட்டா? சோ இந்த இடத்துல நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், எக்ஸாம் ஹோல்ல நான் இப்படி ஷோர்ட்டா செய்யற அளவுக்கு நான் என்ன வளர்த்து கொண்டு இருக்கோம், பிராக்டிஸ் பண்ணி இருக்கோம். அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நாம கொஸ்டின் செய்யற இடம் தானே, அது தவிர
இருந்து கொண்டு வில்லைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ற இடம் கிடையாது. நான் அது படிச்சேனா இது படிச்சேனான்னு சொல்லி வரி பண்ற இடம் கிடையாது. இருக்கிற நாலேஜை வச்சுக்கொண்டு நீங்க கேள்வியை மூவ் பண்ணி போக வேண்டியதுதான். ரைட்டா? ஸோ நாலேஜை கெதர் பண்ற காலம் முடிஞ்சது. ஸோ ஸ்கோ பண்ற காலத்துக்குள்ள இருக்கும் இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள என்னால 7 மாநிலவுக்கு இந்த கேள்வியை நான் சரியா செய்வேன் என்று முடிவெடுத்து கொண்டு போங்க. ரைட்? ஆல் த வெரி பெஸ்ட் பிள்ளை. ரைட்?